நண்பர்களே வணக்கம். நானுமே காலையில எழுந்து முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே அட்டில கரெக்டா அசம்பல் ஆட்டுக்கிறானுங்க. விசாரிச்சதுல பல பொய்கள் சொன்னானுங்க. இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி இவனுங்க எல்லாம் பொய் சொல்றானுங்க. ஓகே, இங்க ஒரு கேரக்டர் நம்ம பேசுறதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துறான் பாத்தீங்களா. இவனுக்கு பஷிப்ட் ஏன் லீவ் போட்டான்னு தெரியல. அப்புறம் விசாரிச்சதுல அவுட்டிங் போறாங்களா. இவன் சொல்ல தமிழ் சொன்னா சரி, இருந்தாலும் அவங்க கூட அவுட்டிங் போற பட்டாமுச்சி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் போவாதீங்க. அவனுக்கு வண்டியில கால் எடுத்து அப்புறம் இட்டு போயிட்டு காவலை தள்ளி விட்டுருவான். முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்துல பழகிங்க. சரி இவன் தான் அந்த நல்மன் சொல்லிட்டு இவங்கிட்ட திரும்பினா நம்ம எல்லாருமே பள்ளி பருவத்தில் யூஸ் பண்ண போதி தர்மரின் பழைய பாஸ்வேர்டை ஒன்னு சொன்னா என்னன்னா அவங்க ஆயா கருமதியா. நம்ம அலைபேசிலாம் எத்தனிச்சு வளர்ந்து வந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் மாறவே மாறாது. அதாவது லீவ் போட்டாலே பாட்டி சாவடி இருக்கு. அதான் சோதன் பிறகு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் பார்த்தா ஏதோ ஒரு திருட்டு பாம்பு நம்ம எல்லாம் முட்டையுமே குடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் முட்டையில விஷத்தை தான் கலங்கணும் பழுத்து. சோதன் பிறகு காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாழை பார்க்கலாம் சொல்லிட்டு போனேன். அங்க போன இடத்துல கொஞ்சம் டைம் ஆனாங்க. அதனால கோபால் வீட்டு வரைக்கும் வந்தேன். கோபாலுக்கு பயங்கரமான வெக்கம். இந்த வடிவில் டைலாக் கூட வர இல்லையா, ஆசாசியா வளர்த்த புள்ள மேகல இது பாருங்க. இன்னொரு படத்துல ஒரு துபாய் கூட போற அந்த காமெடி உயிரே அந்த காமெடி தான். சோதன் பிறகு அவனுக்கு வேலை எல்லாம் இருந்துச்சு, வேற எதுவும் இல்ல. கொஞ்சம் கௌரவமா சொல்லலாம், வாஷ் த டிஷஸ் சொல்லலாம். சோ அதன் பிறகு வீட்டை சுத்தி பார்த்ததுல அவர் எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர்னா இதை பார்த்தோன்னு தெரியுதா. இதுக்கப்புறம் சாதா கோபால் இல்ல, MBBS கோபால் கூட சொல்லலாம். சோ நம்மளுக்கு நச்சு கொடுத்தா அதை சாப்பிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே உட்காந்து புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சோ அதன் பிறகு இந்த ஜெயிலர் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, அவர் உட்காந்து சிரிப்பாரு. சோ நானுமே அது மாதிரி சிரிச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு அதே போஸ்ட்ல உட்காந்து சிரிச்சு பார்த்ததுல பின்னாடி கம்பீர் இருந்த மறந்துட்டேன். தலை போய் இச்சிச்சு. இப்ப ஏன் வண்டி கொஞ்சம் கொஞ்சமா வேக எடுக்குதுன்னா டப்பு கூட இடத்துல பயங்கரமான மழை பெய்யுது. சோ சீக்கிரமா வீட்டுக்கு போனால அதனால தான் சரி அதை விடுங்க. சோ அந்த டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. சோ அது எனக்கு ரொம்ப நாளா பயன்படுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதனால எடுத்துட்டு வந்து பயன்படுத்தி பார்த்தேன். ஆனா உண்மையை சொல்லணும், இது எனக்கு பயன்படுத்த தெரியலையா இல்ல இது எப்படிதான் இருக்குமா சொல்லிட்டு தெரியல. நான் எடுத்து சுரங்கத்துல வச்சு பார்த்ததுல பயங்கரமான வழி. சுரங்கத்துல வைக்கவும் இல்ல. ஒரு 2 நிமிஷம் கிட்ட நானும் தாக பிடிச்சி வச்சு பார்த்ததுல இது எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் நான் வச்சு பார்க்கல. மீது எல்லா இடத்துல வச்சு பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. நான் வேற இடம் சொன்ன உடனே உங்க மூளை தப்பு எல்லாம் போட்டு ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்துல பயங்கரமா செயல்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். தப்பான இடங்கள் இல்ல, உச்சந்தலை கழுத்து நகங்கள் அந்த இடத்துல வச்சு பார்த்தா எதுவும் தெரியல, நார்மல் தான் ஆச்சு. அதன் பிறகு உள்ள போய் பார்த்ததுல ஒரு 300 வருஷம் ஆமா கடல் வந்து மாதிரி அருமையா உள்ள பத்து இருந்தாரு. சரி நானுமே கிளம்பலாம் பார்த்தா வெளியே பயங்கரமான வெயில். ஆனா ஏசியை போட்டு உள்ளே பத்துட்டோம். உள்ள படுத்துட்டு அவனுக்கு பிரச்சனை தான் கொடுத்துருந்தேன். பிரச்சனை இதுல தப்பா நினைத்தால அவன் லவ் பண்ணிருந்தான். அதை முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை கொடுக்கலாம் பார்த்தேன், எதுவுமே கொடுக்க முடியல. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து ரைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு தூண்ட நண்பர்ல